Good evening, sir. Good evening. பிள்ளைகள் அனைவருக்கும் இனிமையான மாலை நேர வணக்கம். வணக்கம் பிள்ளைகள். Good evening, sir. Good evening, sir. Good evening, sir. எப்படி Good evening, sir. Good evening, sir. Good evening. Good evening, sir. Good evening, மா. Good evening, sir. Good evening பிள்ளைகள். எல்லோரும் வகுப்புக்கு வந்துட்டீங்களா பிள்ளைகள்? Yes, sir. ஓகேமா, சரி பிள்ளைகள். Yes, sir. நான் கடந்த வகுப்புல படிச்ச பாடம் ஞாபகம் இருக்கா பிள்ளைகள்? Sir. பிள்ளைகள் Yes, sir. ஞாபகம் இருக்கு. என்ன பாடம் படிச்சோம்? வாக்கியம் அமைத்தல், sir. வாக்கியம் அமைத்தல் முழுமையா படிச்சு. இந்த வகுப்புல சரி என்ன படிச்சு தரதா சொல்லியிருந்தேன்? சொல்லுங்க பிள்ளைகள். சார் நிறுத்தற்குறிகள். நிறுத்தற்குறிகள் படிக்க இருக்கு. அதே சந்தர்ப்பத்துல சொல்லித்தர இன்றைய நாள் நாங்க படிக்க போற பாடம் ஓம் சரி கவனிங்க. காட்டு விலங்குகளை காப்போம். சரியா பிள்ளைகள்? காட்டு விலங்குகளை காப்போம் அப்படிங்கிற பாடத்தை இன்னைக்கு சார் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறோம். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? சரி வாசிக்கலாம் பிள்ளைகள். சிரா வாசிக்கலாமா? சார் சொல்றது கொஞ்சம் விளங்குதா பிள்ளைகளுக்கு? சரிதானம்மா. அப்ப இன்றைய நாள் இந்த பாடத்தை பிள்ளைகளுக்கு சார் அறிமுகப்படுத்தி வைக்க போறேன். ஓகேவா? ஓகே சார். சரிதான பிள்ளைகள்? அதே சந்தர்ப்பத்துல அடுத்த வகுப்புல இந்த பாடம் தொடர்பா வினாக்கள் எல்லாம் செய்து பார்ப்போம். சரியாம்மா? சரி சார். சரி, இப்ப கவனிங்க பிள்ளைகள். சரிதான பிள்ளைகள்? தொல்காப்பியர் நிலத்தை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், சரிதான பிள்ளைகள் என 4 பிரிவாக பிரித்து நானிலம் என்று குறிப்பிட்டார். அப்ப நிலத்தை 4 நிலமாக பிரித்து நானிலம்னு குறிப்பிட்டவர் யாருமா? தொல்காப்பியர். தொல்காப்பியர் பிரித்த 4 நிலங்களும் எவை? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் சார். நெய்தல். சதனை பிள்ளைகள், தமிழர்கள் வாழ்ந்த நிலப்பரப்பு 5 நிலமாக பிரித்து கொள்ளப்பட்டது. எத்தனை நிலமா பிரிச்சு சொல்லியிருந்தாங்க? 5 நிலமாக பிரிச்சு சொல்லப்பட்டிருந்தது. சரிதான பிள்ளைகள்? 5 நிலம் அப்படின்னு சொல்லையில 5 நிலம். சரிதான பிள்ளைகள்? அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லிட்டு 5 நிலங்கள் இருந்தது. பாலை நிலம் மணலும் மணல் சார்ந்த பாலைவனம் அப்படிங்கிறதுனால தொல்காப்பியர் அதை ஒரு நிலமாவே கருதல. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, நிலங்கள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல்னு சொல்லி 4 நிலங்களை பிரிக்கிறார். சரியா பிள்ளைகள்? சரி சார். இதில் காடும் காடு சார்ந்த இடமும் முல்லையாகும். காடும் காடு சார்ந்த இடமும் என்னன்னு சொல்லப்படும்? முல்லை. என்று சொல்லப்படும். சாதனை பிள்ளைகள், வானலாவ உயர்ந்த மரங்களும் செடிகளும் செடி கொடிகளும். பிள்ளைகள் கவனியம்மா, மைக் ஆஃப் பண்ணி வைங்க. பிள்ளைகள் சேர் பேசுறது விளங்குதாமா? சாதனை பிள்ளைகள், அப்ப பாருங்க, வானலாவ உயர்ந்த மரங்களும் செடி கொடிகளும் மலைகளும் காடுகளும் வற்றாது ஓடி வளம் பெருகும் ஆறுகளும் இயற்கை வளங்களாகும். அப்ப இங்க இயற்கை வளங்களாக சொல்லப்படுற விடயங்கள் எவை?
உயர்ந்த மரங்களும் செடி கொடிகளும் மலைகளும் காடுகளும் பற்றாது ஓடி வரும் பெருகும் ஆறுகளும் இயற்கை வளங்கள் ஆகும். செயற்கை பொருள்கள் மனிதன் தேவைகளை மட்டும் நிறைவு செய்யும். அப்ப செயற்கை பொருள்களின் வேலை என்னமா? மனித தேவைகளை மனித தேவைகளை மட்டும் நிறைவு செய்யும். ஆமாவா? இயற்கை கண்களை களிப்படைய செய்யும், கவலைகளை மறக்க வைக்கும், மனித மனதை மாண்புற செய்யும். முள்ளும் புதரும் நிறைந்த மரங்கள் அடர்ந்த எங்கும் இருள் சூழ்ந்த காடுகள் கண்களுக்கு குளிர்ச்சியாய் இருப்பினும் சில பறவைகளின் ஒளியும் விலங்குகளின் ஆரவாரமும் அச்சத்தை தருவனவாய் இருக்கும். அப்ப அச்சத்தை தரும் விடயங்கள் என்னென்ன பிள்ளைகள் இருக்கு? சில பறவைகளின் ஒளியும் விலங்குகளின் ஆரவாரமும் அச்சத்தை தருவனவாய் அமையும். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே சார். சரி, இப்ப சார் வந்து வினா சொல்ல சொல்ல பிள்ளைகளுக்கு வினாவை எழுத முடியுமா? வினாக்களை சொல்ல சொல்ல எழுத முடியுமா? முடியும் சார். எல்லோரும் எழுதுவீங்க தானே சார்? அப்ப இன்னைக்கு எந்த நாளும் சார் வினாக்கள் உங்களுக்கு காட்டுவேன். ஆமாவா? ஆமா சார். இன்றைக்கு சார் சொல்ல போறேன் வினாக்களை உங்களுக்கு. அப்ப சொல்லும் போது நீங்க அதை என்ன செய்ய போறீங்க? கிரகிச்சு வினா எழுத முதல்ல சார் உங்களோட வாய்ஸ் ஸ்டக் ஆகுது. இல்ல சார். சார் அவங்க வாய்ஸ் கேக்குது இல்ல சார். சார் உங்களோட வாய்ஸ் கேக்குது. இப்ப பேசுறதுங்களா? சார் பேசுறது கேக்குது இல்லையா? இப்ப விளங்குதா பாருங்க. ஓகே தானே? சரி, இப்ப சேர் சொல்ல சொல்ல வினாக்கள் எழுத போறீங்களா? ஓகேவா? சரி, முதலாம் வினா, சரிதானே பிள்ளைகள்? நிலத்தை 4 பிரிவாக பிரித்தவர் யார்? சரியா பிள்ளைகள்? முதலாம் வினா என்னமா? நிலத்தை 4 பிரிவாக பிரித்தவர் யார்? நிலத்தை 4 பிரிவாக பிரித்தவர் யார்? எழுதிட்டீங்களா? மனசு சொல்ல முடியுமா? ஒரு தரம் நல்லா கேட்டுக்கொள்ளுங்கம்மா. நிலத்தை 4 பிரிவாக பிரித்தவர் யார்? சார் இரண்டாவது क्वेश्चन. சரிம்மா, முதலாம் வினா ஓகே தானே பிள்ளைகள்? எழுதிட்டோமா எல்லாரும்? சார் எழுதிட்டேன். சரி, இரண்டாம் வினா, நான் நிலங்களும் எவை? நான் நிலங்களும் எவை? மூணாவது क्वेश्चन சார். மூன்றாவது சொல்லட்டுமா? மூணாவது क्वेश्चन. மூன்றாவது, முல்லை நிலம் எவ்வாறானது? என்ன சமூ? முல்லை நிலம் எவ்வாறானது? சரியா பிள்ளைகள்? முல்லை நிலம்
எவ்வாறானது. சரியா? எஸ் சார். நாலாவது கொஸ்டின் சார். இயற்கை வளங்களை குறிப்பிடுக. இயற்கை வளங்களை குறிப்பிடுக. அஞ்சாவது கொஸ்டின். இயற்கை வளங்களை குறிப்பிடுக. இயற்கை வளம்னா பிள்ளைகள் இந்த பாடத்தோடு தொடர்புடையதா எழுதணும். சார் அஞ்சாவது கொஸ்டின். சார் அஞ்சாவது கொஸ்டின். இயற்கை வளங்களை குறிப்பிடுக. சரியாமா? சரி சார். சரியா பிள்ளைகள்? அடுத்த வினா சொல்லட்டுமா சார்? மனித தேவையை மட்டும் நிறைவு செய்வது எது? மனித தேவையை மட்டும் நிறைவு செய்வது எது? ஓகே சார். சார் அஞ்சாவது கேள்வியை திருப்பி சொல்லுங்க. ஆறாவது. அஞ்சாவது. அச்சத்தை தருபவை எவை? சார் நீங்க சொன்ன ஐந்தாவது क्वेश्चन திருப்பி சொல்லு. சார் அஞ்சாவது நீங்க சொல்லிட்டீங்க, ஆறாவது சொல்லு. ஆறாவதா சொல்லணும். அச்சத்தை தருபவை எவை? அச்சத்தை தருபவை எவை? ஓகே சார். சார் ஆறாவது क्वेश्चन கொஞ்சம் திருப்பி சொல்லிடுமா? அச்சத்தை தருபவை எவை? சார் அவ்வளவுதான். ஆமா, கொஞ்சம் இருங்கம்மா, சொல்லி முடிச்சிடுறேன். ஓகே சார். இயற்கை அடுத்த வினாமா, இயற்கை எவ்வாறான நன்மையை தரும்? இயற்கை எவ்வாறான நன்மையை தரும்? இயற்கை எவ்வாறான நன்மையை தரும்? ஓமா, இப்ப இந்த 5-7 வினாக்களுக்கு விடை எழுதுங்க பாப்போம். செஞ்சு செட்ல போடவா சார்? ஓமா, போடுங்க. ஓகே சார். அஞ்ஞாங்கல்வியை கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க. இயற்கை எவ்வாறான நன்மையை தரும்? சார் நீங்க சொன்ன ஐந்தாம் கேள்வியை சொல்லுங்களேன். மனித தேவையை மட்டும் நிறைவு செய்வது எவை?
Good evening. காட்டு விலங்குகளை Good evening, sir. Good evening, sir. சொல் சரியா பிள்ளைகள் என்னமா கேட்டீங்க சொல்லுங்கம்மா. Sir, 7th class, sir. விளையாடலாமா? 7th class, sir. ஓ ஓ 7ஆம் வகுப்பு தான். Okay, sir. Sir, மாறி வந்துட்டேன், sir. 8th, sir. சரி. Okay, sir. Thank you. Good evening, sir. Good evening, sir. சொல்லுங்கம்மா. பிள்ளைகள் Yes, sir. ஓ செய்துட்டீங்களா? Finished it. Sir, எதை செய்யணும் சார்? நான் இப்பதான் ஜாயின் பண்ணேன் சார். Finished, sir. சரி. இப்ப ஜாயின் பண்ண பிள்ளைகள் கொஞ்சம் பொறுமையா இருக்குமா? Ifra send my work. ஓ இப்போ வகுப்புக்கு வந்த பிள்ளைகள் கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரியா பிள்ளைகள் ஓகேவா? எழுதி கொண்டோமா? சரியான விடைகள் பாப்போமா? Sir, 2 நிமிஷம். ஓ Finished.
சரிதானே பிள்ளைகள்? ஓகேவாமா? எல்லோரும் எழுதி கொண்டோமா? ஓம் இல்லைங்களாம்மா? சரி சரி ஓகே. இப்ப நாங்க சரியான விடைகளை பார்ப்போம். இங்க பயிற்சி காப்பி ஒண்ணு விளங்குதாமா? எஸ் சார். இது யாருடைய பயிற்சி காப்பி? ஓமா, இது யாருடையதுமா? ஓ, வீணா வாசிங்கம்மா. முதலாவது வினா, நிலத்தை 4 பிரிவாக பிரித்தவர் யார்? தொல்காப்பியர். ஓ, தொல்காப்பியர்னு இருந்தா சரி போட்டு கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த பயிற்சி கோப்பிக்குரிய பிள்ளை திரும்ப ஒரு தடவை பேர சொல்லுங்கம்மா. நிஷ்டா. முதல்ல நாங்க என்ன செய்யணும்? இன்றைய நாளுக்குரிய தலையங்கம் எழுதணும். தலையங்கம் என்னம்மா? வினாக்களுக்கு விடை தரு. இல்ல இல்ல, பாட அழகினுடைய தலையங்கம். காட்டு விலங்குகளை காப்போம். காட்டு விலங்குகளை காப்போங்கிறது தான் தலையங்கம். அதை எழுதுங்க முதல்ல மேல. பிறகு இன்றைய நாளுக்குரிய திகதி எழுதுங்க. ஓகே சார். இரண்டாம் வினா, நானிலங்களும் எவை? நானிலங்களும் எவை பிள்ளைகள்? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். விலங்கலமா? குறிஞ்சி, முல்லை, இல்லன்னா கொஞ்சம் பாருங்க, திருத்திக்கோங்க. முல்லை நிலம் எவ்வாறானது? காடு சேர்ந்த இடமும் முல்லை ஆகும். இயற்கை வளங்களை தருக. இந்த பாடத்துல இருக்க இயற்கை வளங்கள் என்னமா? உயர்ந்த மரங்கள், செடி கொடி, மரங்களும் செடி கொடிகளும் மலைகளும் காடுகளும் பொற்றாது ஓடி வளம் பெருகும் ஆறுகள். அதை எழுதினீங்கன்னா சரிம்மா. ஓகே, அது சரி. மனித தேவையை மட்டும் நிறைவு செய்வது எது? செயற்கை பொருட்கள். செயற்கை பொருட்கள். மனித தேவையை மட்டும் நிறைவு செய்யறது செயற்கை பொருட்கள். பிள்ளைகள், அச்சத்தை தருபவை எவை? சில பறவைகளும் விலங்குகளின் ஆரவாரம். சரியா இருந்தா சரி போட்டுக் கொள்ளுங்க. இயற்கை எவ்வாறான நன்மையை தரும்? ரொம்ப அழகா இந்த பயிற்சிகள் எழுதிருக்கீங்க. ஒரு சில இடங்கள்ல மாத்திரம் எழுத்து பிழை இருக்கு, மத்தபடி அழகா செஞ்சிருக்கீங்கம்மா. ஒரு வினாவுக்கு 2 புள்ளி என்ற அடிப்படையில இங்க 7 வினாக்கள் 14 புள்ளி. 14க்கு 14 உங்களுக்கு கிடைக்குது. ஒரு ஸ்டாரும் தாரேன் சார். ஓகேவா? ஓகே சிராமா. ஓகே, குட். 14க்கு 14. சரிம்மா. ஓகேம்மா. சரி பிள்ளைகள், இப்ப கவனிங்க. இப்பதான் வகுப்புக்கு வந்த பிள்ளைகள் இருக்கீங்களா? நீங்க என்ன செய்யுங்கம்மா, இந்த வினாவை இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு கொள்ளுங்க.
சரியா பிள்ளைகள்? ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்களா? இப்போ வந்த பிள்ளைகள் ஓகேம்மா. சரி, இப்ப இந்த வினாக்கள் ஓகே. சரி, இப்ப நாங்க அடுத்த பகுதிக்கு போக போறோம் பாடத்துல. சரியாம்மா? சார் போன கிழமை சிரா வாசிக்கல, நான் வாசிக்காவா சார் இன்னைக்கு? சிரா வாசிக்கலாமா? ஓகே, நல்ல பிள்ளை. போன கிழமை சரிம்மா, சரி வாசிப்போம் பிள்ளைகளுக்கு தாரேன். சீராவுக்கு முதல்ல சந்தர்ப்பத்தை கொடுப்போம். சரிம்மா, ஓகே, ஒரு நிமிஷம். எல்லோரும் சத்தம் போட்டா விளங்காதுமா. சரி, இப்ப கவனிங்க. அற்பர் நட்பு போல் அகன்று தொடங்கி பாதைகள் செல்ல செல்ல குறுகி முடியும். மலர்களும் காய்களும் கனிகளும் மலர்ந்திருக்கும் காட்டில் துள்ளியோடும் புள்ளிமான்களை காணலாம். குடும்பத்துடன் குளிக்கும் யானை கூட்டத்தை காட்டாற்றின் பக்கம் பார்க்கலாம். கொடுவில்லேந்திய வேட்டைக்காரர்களின் காலடியோசை கேட்கு சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை போன்ற இவ்வாறான விலங்குகளின் ஆரவாரம் காட்டையே நடுநடுங்க செய்யும். இக்காட்டு விலங்குகள் கொடிய விலங்குகள் என்போம். சரிம்மா, ஓகே, கவனிங்க. சாதனை பிள்ளைகள், அற்பர் நட்பு போல அகன்று தொடங்கி பாதைகள் செல்ல செல்ல குறுகி முடியும். சாதனை பிள்ளைகள், இப்ப காட்டுக்கு நாங்க போற பாதை வந்துமா சாதனை பிள்ளைகள் ஆரம்பத்துல எவ்வாறு இருக்கும் அப்படின்னு சொன்னா பிள்ளைகள் ரொம்ப பெரியதா இருக்கும். ஆரம்பத்துல இப்படி பெரியதாக இப்படி இருக்கிற பாதை போக 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 அப்படியே குறுகும். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? அற்பரின் நட்பு போல, அற்பரின் நட்பு அப்படின்னு சொல்றது பிள்ளைகள் கூடாதவர்களின் நட்பு. அது ஆரம்பத்துல இனிப்பா இருந்தாலும் போக 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 அது அப்படியே குறைஞ்சு கொண்டே போயிடும். அது போல சொல்லப்படுது. சாதனை பிள்ளைகள், அப்ப பாருங்க, காடுல எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா மலர்களும் காய்களும் கனிகளும் மலிந்து இருக்கும். அதிகமா இருக்குமா இல்லையா? காட்டில் துள்ளியோடும் புள்ளிமான்களை காணலாம். காட்டுல புள்ளிமான்களை காணலாமா இல்லையா? குடும்பத்துடன் குளிக்கும் யானை கூட்டத்தையும் சாதனை பிள்ளைகள் காட்டாரின் பக்கம் பார்க்கலாமா? குடும்பத்தோட யானைகள் அப்படியே என்ன செய்யும்? குளிக்குமா? அதையும் பார்க்கலாமா? அதே மாதிரி பிள்ளைகள் கொடுவில்லேந்திய வேட்டைக்காரர்களின் காலடி ஓசையும் கேட்குமா? அப்ப வேட்டைக்காரர்களின் காலடி ஓசையும் என்ன செய்யும்? கேட்கும். சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை போன்ற இவ்வாறான விலங்குகளின் ஆரவாரம் காட்டையே நடுநடுங்க செய்யும். ஆமாவா இல்லையா? இப்ப சிங்கத்தின் கர்ஜனை காட்டையை என்ன செய்யும்? சரிதானே பிள்ளைகள்? ஆமா ஆமா, சரிதானே பிள்ளைகள்? அப்ப இக்காட்டு விலங்குகளை கொடிய விலங்குகள் என்போம். இந்த விலங்குகளுக்கெல்லாம் நம்ம என்னன்னு சொல்வோம்? விலங்கலாமா? அந்த கொடிய விலங்குகள் என்ன? சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை, இதெல்லாமே கொடிய விலங்குகள். ஆமாவா? அடுத்தத வாசிங்க. ஒரு நாட்டின் பொருளாதார மேம்பாடு. ஷஃபா தவிர மத்தவங்க மைக் ஆஃப் பண்ணுங்க. சந்தர்ப்பத்தை கொடுங்க. நாட்டின் பொருளாதார மேம்பாட்டிற்கு காடும் காட்டு விலங்குகளும் காரணமாய் உள்ளன. நல்ல மழை பெய்வதற்கு உதவும் காடு வீடு கட்ட தேவைப்படும் மரங்களையும் அடிப்பொறிகள் உதவும் விறகையும் மருந்துக்கு பயன்படும் மூலிகைகளையும் இரப்பர் கோந்து போன்ற
பொருள்களையும் மக்களுக்கு தருவதுடன் விலங்குகளுக்கு பொது பாதுகாப்பான வாழிடத்தையும் அவற்றின் உணவுக்கு தேவையான தலைகள் போன்றவற்றையும் நல்கூறுகின்றன. சரிம்மா, ஓகே. அப்ப பாருங்க, இந்த காடுகள் எப்படிப்பட்டதுன்னா பிள்ளைகள், நாட்டின் பொருளாதார மேம்பாட்டிற்கும் சாதனை பிள்ளைகள், காட்டு விலங்குகளுக்கும் சாதனை பிள்ளைகள் காரணமா அமையும். காடு எப்படி இருக்கும்? நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமானதா இல்லையா காடு? காடுகள் இருந்தா தான் நல்ல மழை பெய்யும் சாதனை பிள்ளைகள். அதே மாதிரி வீடு கட்ட தேவைப்படும் மரங்களையும், அதே போல் அடுப்பெரிக்க உதவும் விறகுகளையும், மருந்துக்கு பயன்படுத்தும் மூலிகைகளையும், ரப்பர் கோந்துன்னு சொல்லக்கூடிய சரிதான பிள்ளைகள், ரப்பர் பசை போன்ற பொருள்களையும் மக்களுக்கு தருவதுடன் விலங்குகளுக்கு பாதுகாப்பான வாழிடத்தையும் எது தருது? காடு தானே தருதுமா? ஆமாவா? காட்டுல தான் விலங்குகள் எல்லாம் உணவை எங்க பெற்றுக்கொள்ளுது? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்மா, குட் ஈவினிங். காடுகள்ல தான் பெற்றுக்கொள்ளும். ஆமாவா? இப்ப காடுகள்ல தான் பிள்ளைகள் உயிர் பல்வகமை அதிகமா இருக்கிற இடம் எது? காடுகள் தான். சரிதான பிள்ளைகள். காடுகளுக்குள்ள சென்றாதான் நாங்க நிறைய உயிரினங்களை பார்க்கலாம். இந்த டிஸ்கவரி சேனல்ல எல்லாம் பாக்குறீங்களா காடுகளுக்குள்ள எவ்வளவு உயிரினங்கள் இருக்குன்னு? ஆமா, அங்கதான் நிறைய உயிரினங்கள் இருக்கும். மனிதர்கள் வாழ்ற இடங்கள்ல நிறைய உயிரினங்கள் இருக்குன்னா மனிதர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. ஆமாவா? காடு ரொம்ப முக்கியமா இல்லையா? மிக மிக முக்கியம். ஏன்னா அங்கதான் எல்லா உயிரினங்களுக்குமான வாழிடம் இருக்குது. வாழிடம்னா அவை வசிப்பதற்கான பொருத்தமான இடம் இருக்குது. அவைகளுக்கு தேவையான உணவுகளும் காடுகள்ல தான் இருக்குது. சரியா பிள்ளைகள்? இது விளங்கிருச்சா? அடுத்ததா வாசிக்கிறேன்னு சொன்ன தங்கச்சி வாசிங்கம்மா. இந்தியா, இலங்கை, பர்மா, சயாம், ஆப்பிரிக்கா முதலிய நாடுகளில் யானை கூட்டங்களை இயற்கையாக காணலாம். பிற நாடுகளில் உயிர் பூங்காக்களில் மக்கள் பார்ப்பதற்காக யானைகளை வளர்ப்பர். யானைக்கு நினைவாற்றல் மிகுதி. தீங்கிழைத்தவரை தப்பாக தண்டிக்கும் என்று கூறுவர். உருவத்தில் பெரிய யானைகள் மரங்களை சுமந்தும் இழுத்தும் கர்நாடகம், கேரளம் மாநிலங்களில் இப்பணியை செய்ய யானைகளை பழக்கியுள்ளனர். மேலும் யானைகளின் தந்தங்கள் விலை மதிப்பற்றவை. தந்தத்தால் ஆபரணங்களும் அலங்கார பொருள்களும் செய்ய 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன் என்ற தொடர் இதனை மெய்ப்பிக்க கூற பெற்றது. ஓகேம்மா, குட். சரியா பிள்ளைகள்? இப்ப கவனிங்க, யானைகளை பத்தி இந்த பந்தியில நாங்க பார்க்க போறோம். சரிதானே பிள்ளைகள்? யானைகள் இந்தியா, இலங்கை, பர்மா, சயாம், ஆப்பிரிக்கா முதலிய நாடுகளில் யானை கூட்டங்களை இயற்கையாக காணலாம். அப்ப இயற்கையாக யானை கூட்டங்கள் எங்கெங்கம்மா இருக்கு? அப்ப இந்தியா, அம்மா வாசிக்கிற பிள்ளைகள் ரைட் சைன் பண்ணி வைங்க சார். சொல்றேன். இந்தியா, இலங்கை, பர்மா, சயாம், ஆப்பிரிக்கா முதலிய நாடுகள்ல யானை கூட்டங்களை காணலாமா? பிற நாடுகள்ல எங்க இருக்கும்னு சொன்னா உயிரியற் பூங்காக்களில் மக்கள் பார்ப்பதற்காக யானைகளை என்ன செய்வாங்க? வளர்ப்பாங்க. சாதனை பிள்ளைகள், யானைக்கு நினைவாற்றல் மிகுதி அப்படின்னு சொல்றாங்க. யானைக்கு நினைவாற்றல் மிகுதி தானே பிள்ளைகள்? ஆமாவா? அது என்ன செய்யுமா?
இழைத்தவரை தப்பாமல் தண்டிக்கும். தீங்கிழைத்தவர் அப்படின்னு சொல்றது யாருன்னா பிள்ளைகள், சரிதானே பிள்ளைகள்? அநியாயம் செய்யக்கூடியவர்கள். அவங்கள என்ன செய்யும்? தப்பாமல் நன்னி. சார் 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 உங்களோட மைக் ஓகே சார் சார் இருக்கு பிள்ளைகள் சேர் பேசுறது விளங்குதாமா? ஓகேவா? சரிதானே? அப்ப யானைகள் தீங்கிழைத்தவரை தப்பாமல் தண்டிக்கும் என்று கூறுவர். இந்த உருவத்தில பெரிய பெரிய யானைகள் மரங்களை சுமந்து இழுத்து வரும். சரியா பிள்ளைகள்? கர்நாடகம், கேரளம் ஆகிய மாநிலங்களில் இப்பணியை செய்ய யானைகளை பழக்கியுள்ளனர். எந்தெந்த மாநிலங்கள்ல யானைகளை பணி செய்ய பழக்கியிருக்காங்க? பிள்ளைகள், இந்த யானைகளுடைய தந்தம் ரொம்பவும் விலை மதிப்பற்றவை. தந்தத்தால் என்ன செய்வாங்களாம்? ஆபரணங்கள், அலங்கார பொருள்களும் செய்யப்படுகின்றன. சதனை பிள்ளைகள், அதனாலதான் சொல்றாங்க யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் இதுதான். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? அப்ப இவ்வாறான யானைகள் வாழ்றதுக்கு காடு அவசியமா இல்லையா? சரிதானே பிள்ளைகள்? அப்ப அடுத்த வாசிக்க போற பிள்ளைகளை பேசுமா? நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. சரியா பிள்ளைகள்? எல்லோரும் இங்க 44 பிள்ளைகள் இருக்கீங்க. திலுக்ஷி வாசிங்களா? ஓகே சார். நாயை போன்று நன்றியுள்ளவன், சிம்மக்குரல் உடையவன், புலி போல பாய்பவன், பசு போல் சாதுவானவன், நரியை போன்ற தந்திரமுள்ளவன் என்றெல்லா மக்கட் பண்புகளை குறிக்கும் இடத்துக்கு விலங்குகளை உவமை காட்டுவர். பெற்றமான புலியின் தோல் போர்த்து மெய்தற்று என்று விலங்கோடு மக்களை நையர் என்றும், காலால் நரியடும் கண்ணஞ்சா வேளாண் முகத்த களிறு என்றும், குன்னேறு யானை போர் கண்டற்றால் என்றும், காண முயல் எய்த அம்பினால் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது என்றும், கைவேல் களியேற்றோடு போக்கி என்று விலங்குகளை வள்ளுவர் தம் குறளில் குறிப்பிட்டுள்ளார். சரி, இப்ப பாருங்க பிள்ளைகள், யானை போன்ற நன்றி உள்ளவன். இப்ப நாங்க விலங்குகளை என்ன செய்யறாங்க? மனிதர்களோட விலங்குகளின் குணங்களை ஒப்பிட்டு சொல்றாங்க. சிம்ம குரல் உடையோன், புலி போல் பாய்பவன் சொல்லுவாங்க. பசு போல் சாதுவானவன், நரி போன்ற தந்திரம் உள்ளவன் என்றெல்லாம் மக்கள் பண்புகளை குறிக்கும் இடத்து விலங்குகள் உவமை காட்டுவர். ஆமாவா பிள்ளைகள்? போல வந்து திருக்குறளையும் வந்து பிள்ளைகள் விலங்குகளை என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா, திருவள்ளுவர் பயன்படுத்தி மக்களினுடைய பண்போட என்ன செஞ்சிருக்காரு சொல்லியிருக்காரு. சரிதானே பிள்ளைகள்? பெற்றம் புலியின் தோல் போர்ந்து மெய்த்தற்று என்றும் சொல்லியிருக்காரு. விலங்கோடு மக்கள் அனைவர், விலங்குகளோடு மக்களும் என்ன செய்யப்படுவாங்க? ஒப்பிடப்படுவார்கள் என்றும், கலால் களரியில் நரியடும் கண்ணஞ்சா வேளாண் முகத்த களிர் அப்படின்னு சொல்லியும், குண்டரி யானை போர் கண்டற்றால் சதனை பிள்ளைகள் என்றும், காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது என்றும், கைவேல் களிரோடு போக்கி என்றும் விலங்குகளை என்ன செய்யறாரு? மக்கள் விலங்குகளை வள்ளுவர் தம் குறள்களில் என்ன செஞ்சிருக்காரு? குறிப்பிட்டு காட்டியிருக்காரு. விலங்குகளினுடைய பண்புகளை மக்களின் பண்புகளோட ஒப்பிட்டு என்ன செஞ்சிருக்காரு? திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு. ஆமாவா? ஆமா சார். ஆமா சார். விலங்குது வந்து பிள்ளைகள், விலங்குகளுக்கும் மக்களுக்கும் இருக்கக்கூடிய என்ன பிள்ளைகள் தொடர்பு விளங்குது. ஆமாவா? ஆமா சார். வாசிக்கவா? ஓகேமா, வாசிங்க. அதுக்கு அடுத்து பர்ஹா. அடுத்து பருகா வாசிக்கலாம். இப்ப வாசிக்க கொடுங்கம்மா. வாசிக்கவா? முதல் இதுல வாசிக்கட்டும். வாசிங்கம்மா. குரங்குகள், கரடி, என்கு, கழுதை, புலி, தீனாய்,
காட்டுப்பன்றி, காட்டுநாய், கணநரி, காட்டுப்பூனை, கீரிப்பிள்ளை, எறும்பை தின்னும் விலங்கு வகை, பறக்கும் அணில் போன்ற விலங்குகள், பல வகையான மான்கள், காட்டுக்குதிரை முதலியன நம் காடுகளில் வாழும் விலங்குகள் ஆகும். சரிதான். நம்ம அப்ப பாருங்க காடுகள்ல கொஞ்சம் இருங்க. அப்ப காடுகள்ல பாருங்க என்ன இருக்குது, குரங்குகள் இருக்குது, கரடி இருக்குது, அதே போல் கழுதை புலி இருக்குது. கழுதை புலிக்கு என்னன்னு சொல்லுவாங்கம்மா? தீநாய். காட்டு பன்றி, காட்டு நாய், ஆமா, கணநரி, காட்டு பூனை, கீரிப்பிள்ளை, எறும்பு தின்னும் விலங்கு வகைகள், பறக்கும் அணில் போன்ற விலங்குகள், பல வகையான மான்கள் இருக்கும், காட்டு குதிரை இருக்கும் முதலியன நாம் காடுகளில் வாழும் விலங்குகள் ஆகும். இன்னும் எவ்வளவோ விலங்குகள் என்ன செய்யும் காடுகள்ல இருக்கும். ஆமாவா? சரி, ஓகே. அடுத்து வாசிக்க போறதா தங்கச்சி வாசிங்கம்மா. மனிதனின் உணர்வு தேவைகளும் சில விலங்குகள். ஒரு ஆள் வாசிங்கம்மா, எல்லோரும் வாசிச்ச விலங்க. சார் ரேச்சல் வாசிக்கவா? ஒரு ஆள் ரேச்சல் வாசிங்க. மனிதனின் ஆசைகளும் எண்ணங்களும் உணர்வு தேவைகளும் சில விலங்குகள் அடியோடு அழிந்துவிட காரணமாக உள்ளன. மக்கள் தொகை பெருக்கத்தினாலும் பயிரிட நிலங்களை புதுப்பிக்கும் முயற்சியினாலும் கொடிய விலங்குகளிடமிருந்து பயிர்களை பாதுகாக்க அவற்றை கொல்வதற்கு கிடைத்த துப்பாக்கி போன்ற கருவிகளாலும் வேட்டையாடும் சட்டங்களை எதிர்த்து கிளம்பிய வேட்டைக்காரர்களாலும் காடுகளில் வாழ்ந்து வரும் பழங்குடியினாலும் விரைந்த பயண வசதிகளாலும் காட்டு விலங்குகள் அருகி வருகின்றன. கடந்த 300 ஆண்டுகளில் பல விலங்குகள் மறைந்துவிட்டன, மற்றவை மறையும் நிலையில் உள்ளன. சரிதான பிள்ளைகள்? அப்ப பாருங்கம்மா, மனிதனின் ஆசைகளும் எண்ணங்களும், சரிதான பிள்ளைகள், மனிதனுடைய ஆசைகளும் எண்ணங்களும் உணவு தேவைகளும் சில விலங்குகள் அடியோடு அழிந்துவிட காரணமாக உள்ளன. சரிதான பிள்ளைகள்? மனிதன் என்ன செய்யறான்? அவனுடைய ஆசைக்காக பல உயிரினங்களை அழிக்கிறான், உணவு தேவைக்காக வேட்டையாடுறான். இதனால பல உயிரினங்கள் என்ன செஞ்சிருச்சு, இந்த உலகத்திலே இல்லாம போயிருச்சு. ஒரு உயிரினம் கூட அது இல்லாம போயிடுச்சு, அதாவது அந்த வர்க்கத்தை சேர்ந்த உயிரினங்கள் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரிதான பிள்ளைகள்? மக்கள் தொகை பெருக்கத்தினாலும் பயிரிட நிலங்களை புதுப்பிக்கும் முயற்சியிலும் கொடிய விலங்குகளிடமிருந்து பயிர்களை பாதுகாக்க அவற்றை கொல்வதற்கு கிடைத்த துப்பாக்கி போன்ற கருவிகளாலும் வேட்டையாடும் சட்டங்களை எதிர்த்து கிளம்பிய வேட்டையாளர்களாலும் சரிதான பிள்ளைகள், காடுகளில் வாழ்ந்து வரும் பழங்குடியினாலும் சரிதான பிள்ளைகள் விரைந்த பயண வசதிகளாலும் பல காட்டு விலங்குகள் அருகி வருகின்றன. அப்ப காட்டு விலங்குகள் அருகி வர்றதுக்கு காரணம் என்னென்ன பிள்ளைகள்? மக்கள் தொகை மக்கள் தேவைகளினாலும் விரைந்த பயண வசதிகளை பாத்திமா ஸ்கிரீன்ல இருக்கிறது இல்லமா, கவனிங்க. லீசாவும் எழுதி பாக்குறீங்க. ஓகே, அப்ப கவனிங்க. எதனால சரிதான பிள்ளைகள் இந்த காட்டு விலங்குகள் அருகி வருது அப்படின்னு சொன்னோம்னா பிள்ளைகள், நாங்க அப்ப பார்த்தோம் சரிதானமா. அப்ப மனிதர்களுக்கு சரிதான பிள்ளைகள் வேட்டையாடுறாங்க. அந்த வேட்டையாடுறதுனால என்ன நடக்குது? பல விலங்குகள் இல்லாம போயிருது. மக்களினுடைய பெருக்கத்தினால பயிரிட நிலங்களை என்ன செய்யறாங்க? புதுப்பிக்கிறாங்க. அதனால என்ன நடக்குது? விலங்குகள் இல்லாம போயிருது. சிலர் என்ன செய்யறாங்க? துப்பாக்கிகளை என்ன செய்யறாங்க? போன்ற கருவிகளால என்ன செய்யறாங்க? வேட்டையாடுறாங்க. அதே சந்தர்ப்பத்துல வேட்டையாடுற சட்டத்திற்கு எதிராக கிளம்பிய வேட்டையாளர்கள்னாலும் காடுகள்ல வாழும் சரிதான பிள்ளைகள்
பழங்குடியினரும் என்ன செய்தான், பல உயிரினங்கள் என்ன செய்து கொண்டு வருது, அழிந்து கொண்டே வருதுன்னு சொல்றாங்க. சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே சார். அடுத்தது வனவிலங்குகள் வந்து நாட்டின் உடைமையாகும், நாட்டினுடைய சொத்து. இவற்றை பாதுகாப்பது நம் கடமை. சாதனை பிள்ளைகள், அப்ப காட்டுல வாழ்ற விலங்குகளையும் காடுகளையும் நம்ம பாதுகாக்கணுமா இல்லையா? நியாயமானது. ஓம் தானே பிள்ளைகள்? அப்ப இந்த காடுகளை வந்து நாங்க பாதுகாக்காம விட்டுட்டோம்னு சொன்னா சாதனை பிள்ளைகள், அது எங்களுக்கே என்னத்தை ஏற்படுத்தும்னா அழிவை ஏற்படுத்தும். சரியாம்மா? ஓகே சார். இந்த பாடத்தை நாங்க இன்றைய நாள் முழுமையா வாசித்து முடிச்சிட்டோம். கொஞ்சம் தரீங்களா சார்? சரிம்மா, ஓகே, நான் அதை அனுப்பி வைக்கிறேன். இப்ப கவனிங்க சரிதானே பிள்ளைகள்? அப்ப காட்டு விலங்குகளை பாதுகாக்குங்கிற இந்த பாடத்தை நாங்க முழுமையா வாசிட்டோம். ஓகேவா? நீங்க போன கிளாஸ் ஓமா, கவனிங்க. அரும்பதங்கள்னா பார்க்க போறோம். களிப்பு, களிப்புன்னு சொன்னா மகிழ்ச்சி. மலிந்துன்னு சொன்னா மிகுதியாக. சோதனை பேர் முதல்ல சொன்னேன். கோந்துனா என்னமா? பசை. நல்குகின்றன, கொடுக்கின்றன. பெற்றம்னு சொல்றது பசு. சாதனை பிள்ளைகள், கலால் கலர் அப்படின்னு சொன்னா சேறு நிறைந்த நிலம். புகலிடம் அப்படின்னு சொல்றது சரணாலயம். சயாம்னா தாய்லாந்து. இந்த அரும்பதங்களை குறிச்சு கொள்ளுங்க, எழுதுங்கப்பா. எனக்கு லாஸ்ட் கிளாஸ் ஒர்க்ஸ் கொஞ்சம் செட்ல போடுறீங்களா? இருக்குமா? செட் பாக்ஸ்ல போட்டு விட சொல்றேன். அக்மல், ஏம்மா அதுல கிறுக்கி விளையாடுறீங்க? அரும்பதங்கள் ஏதோ சொன்னீங்க. ஓம் ஓம் ஓம். ஓகே சார், தேங்க்யூ. குரூப்ல மெசேஜ் போட்டுட்டு இருக்கிற சுத்தி எனக்கு ஸ்கிரீன் வேற. சார், நீங்க போன கிளாஸ் என்ன சார் ஹோம்வொர்க் கொடுத்தீங்க? போன கிளாஸ் கொடுத்த ஹோம்வொர்க் வந்து உங்களுக்கு குரூப்புக்கு வரும். சரிதானேமா? கடந்த வகுப்புல படிச்சு தந்த அந்த வீடியோ கிளிப் போடுவாங்க, நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே. சரியா பிள்ளைகள்? ஓகேவா? எழுதி கொண்டோமா? இல்ல சார். ஓ, எழுதி சொல்லுங்க. எஸ் சார். ஓம் ஓம். எஸ் சார். சரிம்மா, ஓகே சார். நான் போன கிளாஸ் ஹோம்வொர்க் எல்லாம் அனுப்பி விட்டேன் சார். ஓகேம்மா, பாக்குறேன் நான். சார், போன கிளாஸ் நீங்க ஹோம்வொர்க்னு கொடுத்தீங்க. ஹோம்வொர்க் தந்துது. என்னம்மா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்க சொல்லியிருந்தேன் தானே? ஞாபகம் இருக்கா? எஸ் சார். ராஜேஷ் சார் அனுப்பி விட்டேன் உங்களுக்கு. சரி 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 சரி, பாக்குறேன். எழுதியாச்சு சார். ஓகேம்மா. சார், சிராவுக்கு ஹோம்வொர்க் கம்ப்ளீட் பண்ணி சார். டைம் வேணும் சார். சார், டைம் வேணும். சரிம்மா, அது சின்ன ஒரு பயிற்சி தான். இப்ப கவனிங்க. ஓ சார், டைம் வேணும். கவனிங்கம்மா. அரும்பதங்கள் பாருங்கம்மா. மகிழ்ச்சி, மலிந்துனா மிகுதியாக. சரிதானே? கோந்து அப்படின்னு சொல்றது பசை. நல்குகின்றன, கொடுக்கின்றன. பெற்றம்னு சொல்றது பசு. கலால் கலர் அப்படின்னா சேறு நிறைந்த நிலம். புகலிடம்னா சரணாலயம். சயாம்னு சொன்னா தாய்லாந்து. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வினாக்களுக்கு சில நேரங்கள்ல வரும். அதனால நீங்க இதை கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சரி, இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா
பயிற்சி விளங்குதா? காட்சிகளை எழுதுகன்னு சொல்லியிருக்கா? பேச்சு கிளியர் இல்ல சார். கிளியர் இல்ல சார். அடுத்து விளங்குது இல்லையா? கிளியர் சார். கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுங்க. இல்ல சார், இந்த பயிற்சி செய்ய மாட்டேன் இப்ப. சரி, இப்ப பாருங்க, இப்ப பாருங்க. சரி, பேசுறது விளங்குதாமா? இப்ப இப்ப உங்களுக்கு பயிற்சி விளங்குதான்னு பாருங்க. எஸ் சார், விளங்குது. எஸ் சார். பிள்ளைகள் தெளிவா விளங்குதா? ஓம் ஓம் ஓம். இந்த வினாக்கள் எழுதி இந்த வினாக்களுக்கான விடைகளை நீங்க எழுதணும். இந்த வினாக்களை எழுதி கொள்ளுங்க. சார், நீங்க ஹோம்ஒர்க்கா சரி செய்யலாம். முதல்ல வினாக்களை எழுதி கொள்ளுங்க. பெரும்பாலான பிள்ளை சார், இது ஹோம்ஒர்க் எழுதுவோம். ஹோம்ஒர்க் வினாக்களை எழுதி கொள்ளுங்க. நீங்க விடைகளை ஹோம்ஒர்க்கா எழுதிப்பாங்க. ஓகே. சரியா பிள்ளைகள் எழுதி கொண்டீங்களா? நோ சார். ஓகே சார். இல்ல சார், கொஞ்சம் டைம் வேணும். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கீங்க பிள்ளைகள், புக் இல்லாத பிள்ளைகள். புத்தகம் இல்லங்கிற பிள்ளைகள் இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துக்கிட்டீங்களாமா? ஓகே பிள்ளைகள், சரிம்மா. சரி, இப்ப நாங்க சார், ஸ்கிரீன் பெருசா விளங்குது. ஓகே சார். சரி, ஓகே. அப்ப நாங்க இன்றைய நாள் காட்டிருந்தோம், ஆமாவா? சரிதானே பிள்ளைகள்? அப்ப இன்றைய நாள் பாடம் பிள்ளைகளுக்கு தெளிவா விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாடத்தோடு தொடர்புடைய வினாக்கள் இதெல்லாம் வந்து நாங்க அடுத்த வகுப்புல படிப்போம். சரியாம்மா? சரிம்மா.
பாய், குட் நைட். நாங்க அடுத்த வகுப்புல Okay. சந்திப்போம். Thank you. Bye. Good night.